வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். குழந்தை பிறக்கும்போது பிறந்தநாள் கொண்டாடி விளக்கேற்றுதான், மாலை போடுறதும் சாமி கும்பிடுதான், இப்படிதானே? அப்படித்தான். அடுத்து வயசுக்கு வரும்போது சடங்கு கொண்டாடி ஃபங்க்ஷன் நடத்தி மாலை போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுதோம். அடுத்து கல்யாணம் முடிக்கும். கல்யாணம் முடித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பார்க்கும், அப்படிதானே? அப்போ விளக்கு எங்கெல்லாம் ஏற்றணும்? 4 இடத்துல ஏற்றிடுச்சு. அடுத்து எப்போ விளக்கு ஏற்றணும்? அப்போ 5வது இது 3வது 3 விளக்கு ஏற்றியாச்சு. லாஸ்ட்டு விளக்கு ஏற்றணும். லாஸ்ட்டு விளக்கு அணையதுக்கு முன்னூட்டி ஏற்றிடணும். அணைஞ்சிட்டுனா பிறகு அது டிஸ்போஸ். அணையதுக்கு முன்னூட்டி ஏற்றிட்டா இங்கே உட்காந்துக்கிடலாம், சரிதானா? அப்போ விளக்கை பொருத்திட்டு பார்த்து அணையாமல் பார்த்துக்கோ. எப்போ? கல்யாண வீட்டில் விளக்கு அணையாமல் பார்த்துக்கோம்பாங்க. அப்போந்தான் நீங்கள் விளக்கு அணைக்காமல் பார்த்தியோ. அதுக்கு பிறகு விளக்கு அணையக்கூடாத அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒன்று இருக்குது, அது அன்புக்குள்ளே இருக்குது. அது என்ன செய்யணும்? விளக்கு கடைசி அணைஞ்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இறைய கோயிலெலாம் கட்டி கொடுத்துருக்கான். சாப்பிட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு போகலை, சும்மா நேரத்துக்கு எங்கேயோ சுற்றி தலையுதம்னு அர்த்தம். அப்போ அந்த விளக்கை கோயிலுக்கெலாம் போய் எல்லாம் தெரிஞ்சு, கோயில்னா எங்கே இருக்குது, சாமின்னா எங்கே இருக்குது, அன்புன்னா என்ன, இன்னொரு மனிதனை தாக்காமல் இருந்தால் தான் அன்பு. அந்த விளக்கை ஏற்றிட்டோம்னா அதுக்கு பேர் அணையா விளக்கு. அந்த விளக்குன்னு ஒன்று இருக்குது, அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அந்த விளக்கை ஏற்றணும். இந்த விளக்கு அணையாமல் பார்த்தியோ, கடைசி பார்த்தா விளக்கெல்லாம் பொருத்தி தான் எல்லாம் செஞ்சியா, கடைசி பார்த்தா அங்கே விவகாரத்தெல்லாம் பெருகி நிற்கி. விளக்குங்க நல்லா ஏற்றலையா? அப்போ விளக்க அப்போ ஏதோ குறை இருக்குது, அப்படி தானே? அப்போ அந்த குறையை பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா இங்கே எல்லோரும் விளக்க ஆம்பளை விளக்கு பொம்பளை விளக்குன்னு இல்லாமல் எல்லா விளக்கும் நல்ல விளக்கு தான், அழகாக ஏற்றி ஜம்முன்னு கொண்டாடிடலாம், சரிதானே? அப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்கோம். மற்ற ஜீவராசிக்கு விளக்கு கிடையாது, கோயில் கிடையாது, கையெடுத்து கும்பிட வேண்டாம். ஆனால் விளக்கு தெரிஞ்சு, கோயில் தெரியணும், சாமி தெரிஞ்சு விளக்கு ஏற்றணும். அப்போ எங்கே போனால் ஏற்றலாம்? விளக்கு ஏற்ற தெரிஞ்சு விளக்கு ஏற்றி டெய்லி விளக்கோடு இருந்து பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் விளக்கு ஏற்றிட்டு பேசலான்னு அர்த்தம். அவனுக்கு பேர் குரு, அவனுக்கு பேர் ஞானி. அப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு எங்கே போகணும்? விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம எல்லோரும் வந்தோம். விளக்கு ஏற்ற தெரியல. ஏன் ஏற்ற தெரியல? விளக்கு ஏற்றியாச்சுன்னா எப்பொழுதும் சந்தோஷமும் பிரகாசமாக இருந்துட்டு போயிட வேண்டியானே. இது என்ன எங்கே போய் என்ன மலை ஏறணும், அந்த மலைக்கு போ, இங்கே போ, ஜோதியை பாரு, அதை பாருன்னு பார்த்துட்டு தான் ஒன்றும் விளக்கு ஏற்றலையே. பார்த்துட்டு தானே பேசுது. உலக புக்கு எடுத்து, ஒரே புக்கு, அன்பு புக்கு. இங்கே வரையில் எந்த இதுவும் கொண்டு வர வேண்டாம். நீங்கள் சிலேட்டு, குச்சி, பேனா, பேப்பர் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். ஆளாக வந்தால் போதும். உலக கல்வியை கற்று தந்துட போகிறேன், பிள்ளைகளுக்கு அதை தான் கொடுக்கணும். நீங்கள் இருக்கிறத சுருட்டி பாயை மடக்கிட்டு வந்துட வேண்டியானையா? சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியானே? ஜாலியாக இருக்கிறது தான் வந்தியா? விளக்கு அணைய விடாமல் விளக்கை ஏற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சுல. அடுத்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? விளக்கை ஏற்ற சொல்லி கொடுக்க வேண்டாமா? என்ன விளக்கு ஏற்றினியா? தப்பு தப்பாக இருக்குது, தற்கூறிங்க, அந்த இது கரப்பா மூச்சிங்க எங்கேயோ போய் இன்னும் முட்டிக்கிட்டு தானே கிடக்காங்க. எங்கே அன்பங்க? விளக்கு ஏற்ற ஏன் சொல்லி கொடுக்கல? பாடத்திட்டத்தில் விளக்கு இருக்கா இல்லையா? விளக்கை ஏற்ற வேண்டாமா? அப்போ இங்கே வேறு விளக்கை பற்றி பேசியாச்சுன்னா அதில் இதே வச்சு பேசுறது, அதில் வரைஞ்சி விளக்கு அப்படின்னு இவர் இப்படி சொன்னார்னு நீங்கள் அடுத்து நான் அணைக்கிய காலங்களில் அதை போடுறதுக்கு வரல. விளக்கு ஏற்ற வந்தியோ, கல்லை கொண்டு என் கல்லை எங்கேயாவது வைக்கிறதுக்கு வரல. இப்படி வந்துட்டு போனாருன்னு தான் இருக்கணுமே தவிர கல்லுன்னே நிற்கக்கூடாது. இந்த கல் விளக்கு ஏற்றின கல், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு. வேறு என்ன? பாடத்திட்டம் எப்படி இருக்கு? சூப்பரு. விளாட்டுன்னு விளாண்டு வண்டிதான். விளக்கு ஏற்றிச்சுன்னு விளாண்டுக்கிட்டே இருக்க முடியானே. பிரகாசமாக இருக்குது, எல்லா இடமும் காலியாக தான் இருக்குது. நான் மட்டும்தான் விளையாட வேண்டிய ஆளே இல்லை. விளக்கு ஏற்றினா உலகம் முழுவதும் விளையாட வேண்டி இருக்குது. ஒத்தையில் கொஞ்சம் ஆள் வந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அணைய விளக்கு கொஞ்சம் வேறு கொஞ்சம் வராது வந்துட்டு மாட்டேல. அவர் நல்ல ஒழுக்கம்லாம் வச்சுருக்கவங்க தான் இங்கே ஒன்றுமே வேண்டாம், ஒழுக்கம் மட்டும்தான் வேணும். சொத்து சோம்னா 2வது இடத்துல இருக்குது. ஒழுக்கம் ஃபஸ்ட்டில் ஒழுக்கம். அதை அடித்து நொறுக்கிறதுக்கு உன்னோட பணம், உன் குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டோன்னா குப்பையை பிடி தீ எரிச்சிருவேன். வேலை முடிஞ்சு வச்சு, அவ்வளோதானே? பிறகு சிரிச்சு உடையதுக்கு முன்னாடி வந்துருங்கண்ணா, அவ்வளோதான் சொல்லி தருவேன்.
உடையதுக்கு முன்னாடி வந்தோன்னு ஒன்றும் கொண்டு வரக்கூடாது. இருக்க பணம் ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சிரிக்க வச்சிட வேண்டியன்னு. பிள்ளைகளுக்கு நீ அதை தான் கொடுக்கணும். உன் சொத்து சோகம் காரு பங்களா அண்டா குண்டா பதவி இதெல்லாம் என்ன செய்யாது? ஒரு ஜாமானும் வேலை செய்யாது. சரிதானே? விளக்கை கரெக்டாக பார்த்து விளக்கை ஏற்றியாச்சுன்னா அணைய விடவே கூடாது. அப்படியாப்பட்ட விளக்கு சாதாரண விளக்கும் கூடாது. இதே பேச்சை என்ன செய்ய அடுத்த பேச்சையே போட்டுக்கிட்டு இருக்க வரக்கூடாது. உன் முகத்தை காமிக்கணும். உன் முகம் இங்கே தனி முகம், என் முகம் தனி முகம். என் முகத்தை பாரு, பின்னால் ஏதாவது இருக்கா? அட்டைப்பெட்டி இருக்குது, இங்கே என்ன தொங்குதோ அதாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன தொங்குதோ அதை தான் போட்டிருக்கணும். இல்லாதது பொருளாலாம் தொங்க விடக்கூடாது. அவர் போட்டிருந்தாருன்னா அவரே போட வரல. உங்களை நீங்கள் யார், எங்கேருந்து வந்தியே, எங்கே போய் சேரணும், விளக்கை ஏற்றிட்டு வந்த ஆள் விளக்க சொல்லுதார, புது விளக்கெல்லாம் இருக்குது, களிப்புளியை உடச்சிட்டு விளக்குன்னு சொல்லுதார, விளங்கிருமா, விளக்கிடலாமா? பேச்சு எப்படி இருக்குது? அப்பா அம்மா சொல்லித்தராது, இந்த சமூகம் சொல்லித்தராது, இவ்வளோ வயசுக்கு மேலே கற்றுக்கிடாது, என்ன செஞ்சிடலாம்? அடிபணிஞ்சு தானே ஆகணும். எங்கெல்லாமோ அடிப்போம். டாக்டர் காப்பாற்றி வரேன்னு அங்கே அடிபணிஞ்சிங்க, மாற்றி தருவார மருந்து தவறேன்னு அங்கே போய் நிற்கியா? அவருக்கு கடவுள், இவர் கடவுள் இங்கேயா? எது கடவுள்? விளக்கு ஏற்றணுன்ட்டு போய் கடவுளை பற்றி படிச்சிட வேண்டிய பாடத்தை எந்த வேஷமும் இல்லைன்னா உடனே டக்குன்னு அனுப்பி விட்டுற வேண்டியன்னு. விளக்கை ஏற்றி விட்டுட்டு அது தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்க போகுது. எல்லா பக்கமும் விளக்காக எரியட்டும், நல்ல விளக்கு. போட்டி போகாமல் இல்லை, போர்க்கிழமையில் எல்லா விளக்கும் எரிஞ்சிட்டு எல்லா விளக்கும் எரியும் போது அங்கே போர்க்கிழமை எங்கே வரும்? எல்லா விளக்கையும் ஆன் பண்ணி விட்டாச்சுன்னு வைங்க, போர்க்கிழங்கிறது இங்கே இல்லை. ஐயோ, மனிதனாக இருந்தால் தான் விளக்கை ஏற்றணும். வேறு ஏதாவது பத்துதல் இருந்தால் விளக்கு ஏற்ற முடியாது. அப்போ விளக்கை ஏற்றுறதுக்கு இதுதான் வழி, இதுதான் ஐடியா. இதனால் ஏற்றத்தை அவளுக்கு பார்த்துறாது. எங்கேயா பார்த்துட்டு ஒரு சாதாரண மனிதன் எளிமையாக என்னத்தையே சொல்லி தான் அப்படின்னு பாருங்கள். ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை எல்லாத்தையும் பேசுவேன். டாக்டரை பற்றி பேசுவேன், இன்ஜினியரு, கலெக்டர், டாக்டர், அவர் விஞ்ஞானி, பிரதமர், எல்லோரும் ஒரே வட்டத்துக்குள்ளே தான் நிற்கியும். அப்போ அதை கடந்து பார்த்தா தான் விளக்கு ஏற்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த விளக்கை ஏற்ற முடியாத கோரணம் என்னென்னா, விளக்கை ஏற்ற கோயிலுன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான். கையெடுத்து கும்பிடு, 2 கை உனக்கு தான் கொடுத்துருக்கு, மற்ற சிவராசிக்கு இல்லை 4 விரல் 5வது விரல் உனக்கு விசேஷமான விரல். இதை இமயமலையில் போய் தேட வேண்டாம், உன் கைக்குள்ளேயே தேடினா போதும். உன் கை ஏண்ட இருக்குது, உன் கையை கொண்டு நம்ம கையை மடக்கி காமிச்சிருந்தேன் விரல. இவ்வளோதானே? ஒரு 48 நாளில் என்ன செஞ்சிடணும்? பேசவே கூடாது. உன் பேச்சு செல்லாது. அதனால தான் வாயை மூடணும். ஏன் நல்ல வாயை கொடுத்தான். ஜாதி மோசம், மதம், அது ஜாதி, இது அவன் தாழ்த்தி அவன் மோசம், பொம்பளை மோசம், ஆம்பளை சாவடு, கடைசி டாஸ்மார்க், பிறகு நாடகம், பிறகு போர்க்கலாம். எங்கே வாழ்ந்தவங்க இன்றைக்கி விளக்கு ஏற்றி வச்சு இன்றைக்கி வாழுதே, நேற்றுக்கு சேர்த்துட்டு நாளைக்குள்ளதும் இல்லை. அவ்வளோதான். விளக்கு ஏற்றி வாழ்ந்துட்டு போயிட வேண்டியன்னு. எங்கே போகணும்? இங்கே வந்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு. நீங்கள் இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம். அப்படியே ட்ரெயினுக்கெல்லாம் டாட்டா காமிக்கலாம். ஏன்னா நிலையான ட்ரெயின் இது போனால் இன்னொரு பெட்டியை மாற்றி இங்கே இன்னொரு பெட்டியை போட்டுருவோம். ஆனால் உங்களை போயிட்டு மறுபடியும் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடியாரணும். விளக்கு ஏற்றியாச்சுன்னா ட்ரெயினுக்குள்ளேயே உட்காந்துக்கிட வேண்டியேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதானே? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்றும் அன்புடன் அது இருந்தால் தான் வரும். என்றும் அன்புடன், எல்லாருக்கும் அன்புடன். அவ்வளோதானே? யாருக்கு கருப்பு சிவப்பு வெள்ளை அது இதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. எல்லா கலரும் எல்லாம் ஒரே பெயிண்டில் தான் அவன் தடவி ஒரே பெயிண்டில் போட்டு கலக்கி தானே எல்லாத்தையும் அச்சில் போட்டு தனித்தனியாக செஞ்சு தனித்தனியாக அச்சிலாம் போட்டு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? அச்சு செஞ்சவன் யாருன்னு கேள்வி கேட்க தான் வந்தோம். அச்சு தெரிஞ்சவன்ட்ட போய் அப்போ அச்சு நான் தான் அச்சா எடுத்துட்டா உங்களுக்கும் அச்சு இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு தூர போயிட வேண்டியனே. துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, இதேவா எல்லாத்தையும் தானே வச்சுக்கிட்டாலும் இதையா உடைச்சிடலாம்னு சொல்லி தானே. நல்லா இருங்க.